ஹாய் மக்களே, எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் மக்களே, நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து ஏழை எளிய மக்களுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும் அதிக லெவலில் ஷேர் பண்ணுங்க. ஏண்டா பிகாஸ் வி டோன்ட் நீட் டு டை ஜஸ்ட் ஷூட் லைக் அ காக்ரோச். அதாவது நம்ம வந்து இயற்கையான முறையில் இறந்து போகிறதுக்கு தகுதியானவங்க. பட் மிஸ்ட்ரியான ஒரு மரணத்தை நோக்கி இதை போகிறதுக்கு நம்ம எந்த விதத்துலையும் தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. டேரக்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். என்னன்னா, இது வந்து ஏதோ ஃப்ரூட் ரிவ்யூ, ஏதோ ஏதோ ஒரு இதை பற்றி ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நினச்சிடாங்க மக்களே. இது என்னன்னா, இந்த இருக்கு பாருங்க, பைனாப்பிள். இந்த பைனாப்பிள் வந்து நம்ம வந்து இந்த பைனாப்பிள் சொல்றதுக்கு முன்னாடி பிஃபோர் 2020 ஆஃப்டர் 2020 வச்சுக்கலாம் மக்களே. அதாவது நம்ம 2020க்கு முன்னாடி எவ்ரி திங் இஸ் ஃபைன், பட் ஆஃப்டர் 2020 எவ்ரி திங் இஸ் அப்நார்மலாக போயிடுச்சு. அதாவது 2021க்கு அப்புறம் 2020க்கு அப்புறம் அதாவது மக்கள் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இளைஞர்கள் வந்து அப்படி ஹார்ட் அட்டாக்லேயோ ஜஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட்லையும் முன்னாடிலாம் ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும். இப்போ வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஏதோ ஒரு நம்ம உடம்புல ஒரு தப்பான விஷயம் ஏறிடுச்சோ, இல்லை நம்மளை வந்து ஒரு ஆட்டு மந்தைகளை போல ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டோமோன்னு ஏதோ தோணிட்டே இருக்கு மக்களே. ஸோ எனிவே, பிஃபோர் இட்ஸ் டூ லேட். ஸோ ஆல்வேஸ் கொஸ்டினிங் எவ்ரி திங். ஸோ தட்ஸ் வாட் மேக் யூ அவேர்னஸ். இட் வில் கீப் யூ குட் லைஃப். அதாவது 2022 மட்டும் மக்களே 1500 அத்லட்டுக்கு கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்ல கிட்டத்தட்ட 1200 பேர் இறந்திருக்காங்க மக்களே. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக்கு அத்லட்டுக்கு வருதுங்கிறது ரொம்ப அப்நார்மலான விஷயம். நார்மல் பீப்புளுக்கு வருதுங்கிறது நார்மலான. என்ன, நார்மல் பீப்புளும் ஹார்ட் அட்டாக்கு அந்த அத்லட்டுக்கு வரதும் ரொம்ப வித்தியாசப்படும். ஏன்னா அவங்களோட எனர்ஜியும் ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். பட் ஆனா அவங்களே 1200 பேர் அந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1300 பேர் இறந்திருக்காங்க மக்களே. இந்த உங்க உடம்புல ஏதாவது சைடு எஃபெக்டோ, இல்ல இந்த வேக்சின் போட்டதுனால ஏதோ சைடு எஃபெக்ட் வந்திருக்கு, இல்ல ரொம்ப பாடி கம்ஃபர்ட் ரொம்ப அன்கம்ஃபர்ட்டா இருக்கு, இல்ல ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செய்து இந்த இருக்கு பாருங்க, இந்த அன்னாசி பழம், பைனாப்பிள். இந்த பைனாப்பிள்ல இந்த ஃப்ரூட் மட்டும் எடுக்காம இந்த இருக்கு பாருங்க, இந்த மேல உள்ள ஸ்டெம் இருக்கு பாருங்க, பைனாப்பிள் ஸ்டெம். இந்த பைனாப்பிள் ஸ்டெம்ல வந்து பெர்மலின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு மக்களே. இந்த பெர்மலின்ங்கிற என்சைம் என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புல ஒரு புரோட்டீனை உருவாக்கி அந்த புரோட்டீன் வந்து இட் வில் கில் டு டெஸ்ட்ராய் அனதர் புரோட்டீனை கில் பண்ணும். அதாவது ஸ்பைக் புரோட்டீன். ஸ்பைக் புரோட்டீன்ங்கிறது முள் புரதம். அந்த முள் புரதம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட அதாவது என்னது இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கிறதாக இருக்கட்டும், இல்ல அதாவது ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு மக்கள். இந்த ஸ்பைக் புரோட்டீன்னால நம்ம உடம்புல ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. 2021க்கு அப்புறம் இந்த ஸ்பைக் புரோட்டீன்னால ஈவன் டாக்டர் கேட்டீங்கன்னா கூட ஒரு கிளியாரிட்டியான இன்ஃபர்மேஷன் இருக்காது மக்களே. அதனால முடிஞ்ச லெவலுக்கு இது நேச்சுரல் ரிசோர்ஸோட ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த உடம்புல சைடு எஃபெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து காசு பணம் பார்க்காம இந்த அன்னாசி பழத்தை வாங்குங்க. அன்னாசி பழத்தை வாங்கிட்டு ஃப்ரூட்டை சாப்பிட்டு இந்த தோலை தூக்கிப்படாதீங்க. தயவுசெய்து இந்த தோலை தூக்கிப்படாம இந்த தோலை நல்லா கிளீன் பண்ணிட்டு, அன்னைக்கு வாட்டர் மெலன் சொன்ன மாதிரி ஏதோ ஜஸ்ட் லைக் தட் வீடியோ கிடையாது, அது ஃப்ரூட் ரிவ்யூ. இது வந்து உடம்புல நம்ம ஹெல்த்துக்காண்டியும் நம்மளோட இதுக்காண்டியும் எந்த விஷயத்துக்காண்டி இன்வெஸ்ட் பண்றோமோ அது எப்பவுமே வீணா போகுது மக்கள். நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அன்னாசி பழத்தை தோலை தூக்கி போடாம கிளீன் பண்ணிட்டு இந்த தோலோட இந்த ஸ்டெம்மை மட்டும் அப்படியே நல்லா ஹாட் வாட்டர்ல இல்ல ஒரு பாட்டில் போட்டு அதுல லைட்டா டர்மரிக் பவுடர் போட்டு முடிஞ்ச கொஞ்சோண்டு ஹனியை மட்டும் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டு அதை குடிங்க. ஆல்மோஸ்ட் ஃபார் த பாஸ்ட் ஒரு 1 மந்த்தா ட்ரை பண்ண மக்களே, யூ கேன் ஃபீல் பெட்டர். ஒரு பெட்டரா உங்களால நிச்சயமா ஃபீல் பண்ண முடியும். இதுல தான் இந்த சப்ளிமெண்ட் அமேசான்ல விற்கிது மாத்திரை. ஆனா அது என்னால நம்ப முடியல. அதுக்கு பியூர் ஒரு இதா இருக்குமா, நம்ப ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால தான் இந்த அன்னாசி பழத்துல இருந்து சரி ஆர்கானிக்கா இருக்கணுமே, நேச்சுரலா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணுமேன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். முடிஞ்ச லெவலுக்கு 18+ இயர்ஸ். ஏன்டா இப்ப ஒரு 3 டேஸ் முன்னாடி, ஒரு 4 டேஸ் 5 டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஒரு பையன் வந்து யூசுப் அப்படிங்கிற ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடும் போது
ஜஸ்ட் கார்டியக் அரெஸ்ட் வந்து ஜஸ்ட் அப்படியே இறந்து போயிட்டான். ஒவ்வொரு வாட்டியும் இந்த நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இளைஞர்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஜஸ்ட் பாஸ்ட் அவே காக்ரோச் மாதிரி இறந்து போயிட்டு இருக்காங்க, சுட்டு தள்ளுற மாதிரி இப்படி போயிட்டு இருக்காங்க. முடிஞ்ச லெவலுக்கு இந்த அன்னாசி பழத்தை, இது போமலின் அப்படிங்கிற என்சைம் இருக்கு, அதை வந்து ஸ்பைக் புரோட்டீனை அழிக்கும், உங்க எனர்ஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், எல்லாமே இதுல இருக்கு. ஐ மீன் இந்த சென்ஸ் என்ன சொல்றேன்னா, இம்யூன் சிஸ்டத்தை நல்லா இது பண்ணும் உங்களுக்கு. போமலின் அப்படிங்கிற என்சைம் இதுல வந்து இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இது வாங்க. அதாவது இந்த உங்க உடம்புல வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவுசெய்து இது வாங்க. இது இந்த செகண்ட் வந்து இந்த இருக்கு நம்மளோட அடிஷனல் பூஸ்டர். ஆல்வேஸ் ஒவ்வொரு வீட்லயும் தயவுசெய்து இந்த பிளாக் சீட் ஆயிலை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பிளாக் சீட் ஆயிலை பத்தி நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, ஒவ்வொரு மதத்திலையும் ஏதோ ஒரு மாமனிதர் இருந்துகிட்டே இருப்பாங்க மக்களே. இந்த மாமனிதர் இந்த விஷயத்தை பத்தி சொன்ன ஒரு மாமனிதர் யாருன்னா முகமது நபி. ஏதோ முகமது நபின்னு சொல்லி ரிலீஜனை பத்தி ப்ரீச் பண்ற நினைக்காதீங்க. ஒவ்வொரு மதத்திலையும் யாராவது மாமனிதர் இருப்பாங்க, யார் நல்லது சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியதான். இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு வீட்லயும் தயவுசெய்து வச்சுக்கோங்க. ஏண்டா பிஃபோர் இஸ் டூ லேட் கொஸ்டினிங் எவ்ரிதிங் மக்களே. அதனால தயவுசெய்து இது ஒவ்வொரு வீட்லயும் வச்சு டெய்லி பேசிஸ்ல இதை வாங்கி குடிங்க. ஸோ டேக் கேர் மக்களே, டேக் கேர். போமலின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சோர்ஸ் மக்களே. நாளைக்கு இன்னொரு சோர்ஸ் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்காண்டி உள்ள வீடியோ கண்டினியூஸா போடுறேன். ஒரு 7 வீடியோ வரும். ஸோ ப்ளீஸ் டேக் கேர். போமலின் ஆல்வேஸ் கொஸ்டினிங் எவ்ரிதிங் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். டேக் கேர்.